ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்க எல்லாரையும் இந்த சிறப்பு விளக்க தொகுப்புக்கு அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது அளவற்ற கருணையும் நம்ம அகங்காரத்தை வேரோட அழிக்கிற வல்லமையும் கொண்ட ஒரு உன்னத அன்னைய பத்தினதுதான். சின்மஸ்தா தேவியின் ரகசியங்களை இன்னைக்கு நாம ஆழமா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ள போலாம். முதல்ல நம்ம ஏன் இன்னைக்கு இத பத்தி பேசுறோம்னு நீங்க யோசிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் 30, 2026 ரொம்ப ரொம்ப விசேஷமான சின்மஸ்தா ஜெயந்தி. நம்மளோட ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் நம்ம உள்ளே இருக்கிற அபாரமான சக்திய உணரத்துக்கும் இதை விட ஒரு சரியான மங்களகரமான நாள் இருக்க முடியாதுங்க. சரி, இப்போ முதல் பகுதி, தெய்வீக கதை, தூய கருணையின் அழகான உருவம். இந்த அற்புதமான கதையே முதல்ல தெரிஞ்சுக்குவோம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அன்னை பார்வதி ஒருமுறை மந்தாகினி நதியில நீராட போனாங்க. அப்போ அவங்க கூடவே டாகினி, வர்ணினி அப்படின்னு 2 பணிப்பெண்களும் போனாங்க. திடீர்னு அந்த பெண்களுக்கு ரொம்ப கடுமையான பசி வந்துருச்சு. திரும்ப திரும்ப உணவு கேட்டு அவங்க தவிச்சப்போ அன்னை கொஞ்சம் கூட யோசிக்கலங்க. தன்னோட எல்லையற்ற கருணையால தன் சொந்த தலையே துண்டிச்சு அதிலிருந்து வெளிவந்த ரத்தத்தை தன் பக்தர்களுக்கு உணவா கொடுத்து அவங்க பசிய போக்குனாங்க. ஒரு தாயோட முழுமையான சுயநலமே இல்லாத தியாகம்னா இதுதாங்க. அடுத்ததா 2வது பகுதி, சக்தி மற்றும் புனிதமான திருவுருவச் சின்னங்கள். அன்னையின் தெய்வீக வடிவத்தை ஆழமா அறிந்து கொள்வது பத்தி பார்ப்போம். தாந்திரீக சாஸ்திரங்கள்ல பாத்தீங்கன்னா தேவியோட கழுத்திலிருந்து வெளிவர்ற அந்த 3 ரத்த நீரோட்டங்கள் சாதாரணமானவை கிடையாது. அது ரொம்பவே ஆழமான குறியீடு. அது நம்ம உடம்புல இருக்கிற இடைக்கலை, பிங்களை, அப்புறம் சுழுமுனை நாடிகள் வழியா பயணிக்கிற நம்ம குண்டலினி சக்திய குறிக்குது. அதாவது நம்ம மூலாதாரத்துல, அநாகதத்துல, ஆக்ஞாவில இருக்கிற அகங்கார முடிச்சுகளையெல்லாம் உடைத்தெறிஞ்சி சஹசிரார சக்கரத்தை, அதாவது அந்த உன்னதமான கிரீட சக்கரத்தை அடையிற ஒரு அற்புதமான ஆன்மீக பயணம் இது. கேட்பதற்கே சிலிர்க்க வைக்குதுல. அதே போல அன்னியோட பாதங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. காமதேவன், ரதி இருவர் மீதும் மிதித்தபடி ரொம்ப கம்பீரமா நின்றுப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உலக ஆசைகள், காமம், இது எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு இருக்கிற முழுமையான கட்டுப்பாடுதான் அது. நாமும் உலகளாவிய பந்தங்களை, ஆசைகளை கடந்து வரணுங்கிற ஒரு மிக முக்கியமான பாடத்தை இது நமக்கு உணர்த்துது. இப்போ 3வது பகுதிக்கு வருவோம், எளிய வழிபாட்டு முறைகள். இந்த விசேஷமான நாள்ல தேவியை எப்படி போற்றுவதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமான வழிபாட்டு முறைகள். இத கவனமா கேட்டுக்கோங்க. முதல்ல காலையில சுத்தமா குளிச்சுட்டு நீலம், கருப்பு இல்லைன்னா சிவப்பு நிறத்துல ஆடைகளை அணிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்க பூஜை அறையில கடுகு எண்ணெயில லேசா நீல நிறம் கலந்து ஒரு தீபம் ஏற்றலாம், அல்லது தூய்மையான நெய் தீபம் கூட ஏற்றலாம். தேவிக்கு ரொம்ப பிடிச்ச சிவப்பு செம்பருத்தி பூக்கள் இல்லைனா நீல தாமரை மலர்களை சமர்ப்பீங்க. கடைசியா ரொம்ப எளிமையான முறையில உளுத்தம்பருப்புல செஞ்ச பிரசாதத்தை அன்னைக்கு முழு பக்தியோட படையலிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அடுத்து நாம பார்க்க போற 4வது பகுதி, 2 உருமாற்று தியானங்கள். அதாவது நம்மளோட உள் ஒளியை எப்படி எழுப்புவது அப்படிங்கறதுதான். நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால இந்த நன்னாளுக்காகவே 2 பிரத்யேக தியான முறைகளை இங்க சொல்றேன். முதல் தியானம் என்னன்னா, தேவியோட அந்த தெய்வீக வடிவத்தை மனசுல அப்படியே நிறுத்தி உங்க ஆக்ஞா சக்கரத்துல, அதாவது புருவ மத்தியத்துல இருக்கிற 3வது கண் மேல முழு கவனத்தையும் செலுத்துங்க. 2வது தியானம் இன்னும் சக்தி வாய்ந்தது. அதிகாலை வேளையில ஒரு 5-7 நிமிஷத்துக்கு தேவியோட பீஜ மந்திரமான ஹூம் அப்படிங்கறத உச்சரிங்க. அந்த ஹூம் அப்படிங்கிற அதிர்வு இருக்கு பாத்தீங்களா, அது உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம எதிரிகளை, அதாவது எதிர்மறை எண்ணங்களை அழிச்சு நம்ம ஆன்மீக உறுதிய ரொம்பவே கூர்மையாக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 5வது பகுதி, விதிகள் மற்றும் விரதம். இந்த உன்னத சக்தியை ஏத்துக்க நம்ம உடலை எப்படி தயார் செய்யறதுன்னு பார்க்கலாம். அன்னையோட முழுமையான அருளை பெறணும்னா நாம கண்டிப்பா சாத்வீக பாதையை தான் தேர்ந்தெடுக்கணும். அதாவது தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்த மௌனம் காப்பது, ஆழ்ந்த பக்தி, அப்புறம் வெங்காயம் பூண்டு சேர்க்காத ரொம்ப லேசான சாத்வீக உணவை சாப்பிட்றது ரொம்ப அவசியம். ஆனா அதே சமயம் நம்ம ஈகோவால வர்ற கோபம், எந்த ஒரு சின்ன உயிரினத்துக்கும் தீங்கு விளைவிக்கிறது, ரொம்ப கனமான தூய்மையற்ற உணவுகளை சாப்பிட்றது, இது எல்லாத்தையும் நாம அறவே தவிர்க்கணும். இதுல ரொம்ப உறுதியா இருங்க. இந்த அற்புதமான சின்மஸ்தா ஜெயந்தி நாள்ல அன்னையோட அளவற்ற கருணை உங்க முழு வாழ்க்கைக்கும் கிடைக்கணும்னு நான் மனதார வாழ்த்துறேன். இதே மாதிரி ஆழமான ஆன்மீக தகவல்களையும் நுண்ணறிவுகளையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம டிவைன் வைப் 39 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஆன்மீக குடும்பத்தோட இணைஞ்சிருங்க.
நிறைவா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக அந்த தெய்வீக அன்னை தன் சொந்த தலையையே, தன் முழு அடையாளத்தையே தியாகம் செய்ய முடியும்னா, உங்க சொந்த ஆன்மீக சுதந்திரத்துக்காக, உங்க உண்மையான விடுதலைக்காக, உங்க மனசுல இருக்கிற எந்த அகங்காரமான பற்றுதலை இன்னைக்கு உங்களால தியாகம் செய்ய முடியும்? இத பத்தி ஆழமா சிந்திங்க. உங்க ஆன்மீக பயணம் இனிதே தொடரட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.